பவித்ராவை கார்னர் பண்ண விஜய் சேதுபதி அம்பலப்பட்ட இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான பிக் பாஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் மிட் நைட் பிரியாணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் பல்வேறு இடங்களில் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதோடைய மெயின் பிரான்ச் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது அதிர்ச்சிகரமான தகவல் தான். இது முந்தைய வாரங்களில் நடந்த விஷயமா இருந்தாலும் ஐ ஸ்வேர் ஆன் மை ப்ரொஃபஷன், நாங்கள் எதையுமே ஒழிச்சு வச்சு திங்கல அப்படிங்கிற மாதிரி அத்தனை சென்டிமெண்ட்டாக அருணால எப்படி பேச முடிஞ்சுது. கிச்சன் இன்சார்ஜா அத்தனை கடுபடியா எப்படி அவரால் நடந்துக்க முடிஞ்சிச்சு? இப்படி சனிக்கிழமை எபிசோட விடவும் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. காந்தி ராட்டினத்தை வச்சுக்கிட்டே சுதந்திர போராட்டத்தை நடத்தினது போல பொம்மையை தைக்கிற அகிம்சை போராட்டத்தின் வழியே தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு விஜய் சேதுபதி. கையில் பொம்மையோட அரங்கில் நுழைஞ்ச விஜய் சேதுபதி தனி மனித தாக்குதல் தப்பு தானே, வாங்க நியாயத்து கேட்போம் அப்படிங்கிறபடியே உள்ளே போனார். ஒருத்தர் நல்லா விளையாடினா பிச்சுட்டிங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இவங்களோ பொம்மையை பிச்சு பிச்சு விளையாடி இருக்காங்க. இந்த மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருக்கலாம். வாங்க ரவுடி செல்லங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சேர்த்துக்கிட்டது நல்ல ஒரு குறும்பாக இருந்துச்சு. நீங்கள் என்ன சுத்த விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிடுவேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி அஹிம்சை முறையில் போட்டியாளர்கள்கிட்ட டீல் பேசினார் விஜய் சேதுபதி. போட்டியாளர்களுடைய வாயை அடைச்சாதான் பிரச்சனையாகுது, அதுக்கு பதிலாக பொம்மையோட வாயை அடைச்சா பிரச்சனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு போல. பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று விளையாடுனீங்கல்ல, அதை என்ன நினச்சி விளையாடுனீங்க பவித்ரா நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே சிறப்பான தூண்டில வீசினாரு விஜய் சேதுபதி. ஆனால் அந்த மீன் சிக்கலை மற்றவங்களை காப்பாற்றுறது சார் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்ல, குட் உட்காருங்க, ராணா விழுந்துறீங்க, வேணா உட்காருங்க, உங்ககிட்டயும் ரயான் கிட்டையும் பேசணுமான்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வறுத்தெடுக்க போவதுக்குண்டான வார்ம் அப் எச்சரிக்கையும் அந்த இடத்துல முன் வச்சாரு. யார் யார் எந்த டீமாக இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி விசாரிக்க ஆதரவற்றோர் குழு சார்பில் எழுந்த முத்து, நானு, தீபக், ராணவ், மஞ்சரி, ஆனந்தி, சாட்சனாலாம் ஒரு டீமாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததாக எழுந்தவர் சத்யா. இவங்களுடைய குழு தானாக சேர்ந்த கூட்டமாக, டீம்லாம் பிளான் பண்ணலை சார், அதுவாக அமைஞ்சுது. விஷால், அன்ஷிதா, சிவா, தர்ஷிகா, அருண்லாம் இருந்தோம் இந்த மாதிரி சொன்னார் சத்யா. இப்படி ஒரு டீமில் இருக்கோம்னு எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணார் விஷால். நாங்கள் பாட்டுக்கு ஓடி போய் பொம்மையை வெள்ளந்தியாக வச்சுட்டோம், ஒரு பொம்மையை ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னு கூட எங்களுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பாவித்தனமாக விஷால் சொல்ல, ஓஹோ அப்படியா கதை, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு விஜய் சேதுபதி. எனக்கு ரூல்ஸ் படிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு, என் பொம்மை உள்ளே போகவே இல்லை, பார்த்தேன் சௌந்தர்யா பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொம்மையை தக்க வச்ச சீனியர் கேட்டகரியில் பெருமையாக சொன்னாங்க தர்ஷிகா. பொம்மையை ஹோல்டு பண்ணலாம்னு விஷாலுக்கு முன்னாடியே தெரியும் சார், என் பொம்மையை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டினா கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், இந்த மாதிரி முத்து போட்டு கொடுக்க அப்பயும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி விஷால் சாதிக்க, வெளியே வந்த உடனேயே பிக் பாஸ்ல விளையாடுறது எப்படின்னு புக்கு எழுதுங்க, வருங்கால சந்ததிகள் இதை படித்து கற்றுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நக்கல் அடித்தார்.